அனைவருக்கும் வணக்கம். ஸ்கை ஒண்டர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் திருமதி ஜெயலட்சுமி மேடம் அவர்களுக்கு முதலாவதாக வணக்கம் சொல்லி அவங்களை வரவேற்று, அவர்களுக்கு தயாரிப்பு மேற்பார்வையாளராக இருந்த திரு ராஜன் பிரதர் அவர்களை வரவேற்று, பத்திரிகை ஆசிரியர்கள், இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பெரும்பாடுபட்ட, நிலத்திலும் நீரிலும் உழைத்த பெரும்பான்மையான காட்சிகள் கடலில் இருக்கும், நீரில் இருக்கும். அப்படி உழைத்த டெக்னீசியன்ஸ் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவருடைய உழைப்பை அளப்பெரியது, அதை அளவிட்டு சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய உழைப்பை அவங்க செலுத்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு திரு கில்டோட துணைத் தலைவர் சம்பத் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். கில்டோட செயலாளர் திரு துரைசாமி அவர்களையும், அருமை நண்பர் சகோதரர் ஓம்காளி ஜெய்காளி படத்தினுடைய இயக்குனர் ராமு செல்லப்பா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இயக்குனர் கௌதம் ராஜ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்க. ராட்சசி படத்தினுடைய இயக்குனர் மொபைல் வச்சிருந்தாங்க, தொந்தரவுதான், பின்னாடி அடிச்சுட்டே இருக்கு. எழுத்தாளர் அருமை நண்பர் பாக்கியம் சங்கர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் அருமை அண்ணன் சூர்யா சேவியார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ் திரையுலகில் என்னுடைய தலை நிமிர்வு, எனக்கு ஒரு முகவரி கொடுத்த அருமை சகோதரர், பாசத்துக்குரிய நண்பர், உடன்பிறவா நண்பர் தமிழ் அவர்களை வருக வருக என்று, இயக்குனர் நடிகர் தமிழ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சூழ்நிலையின் காரணமாக காலதாமதமாக நடைபெற்ற காரணத்தினால் திரு இயக்குனர், இசையமைப்பாளர், நடிகர், பேச்சாளர், இது அனைத்திலும் முதன்மையாக விளங்கக்கூடிய திரு கங்கையம்மன் ஐயா அவர்கள் வர முடியாத சூழல் ஏற்பட்டுவிட்டது. அவர்களும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மிக முக்கியமாக எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக ஏற்று அந்த கதாபாத்திரமாகவே மாறி தன்னுடைய முழு பங்களிப்பையும் செலுத்தக்கூடிய அருமை சகோதரர், இந்த படத்தினுடைய கதாநாயகன். இவர் நீங்க தெரியும், இவர் ஒரு சாதாரணமே ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க மாட்டாரு. அவர் நடிக்கணும்னா அந்த கதாபாத்திரத்துல ஏதாவது இருக்கணும், புதுசா ஏதாச்சும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பாத்திரத்தை ஏற்று நடிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவரு. இந்த படத்துல ஒரு ஒப்பு கொண்டும் போது நல்ல விஷயம் இருக்கு, நல்ல படம் அருமையா வந்திருக்கு, நல்ல டெக்னீசியன்ஸ் இருக்காங்க, நல்ல பாடல்கள் எல்லாமே செட்ட அமைஞ்சதுனால அவர் இந்த படத்துல ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காரு, அருமையா நடிச்சிருக்கிறாரு. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. அருமை சகோதரரை, கதாநாயகி திவ்யா இவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு செய்தியை மட்டும் நான் பகிர்ந்து நினைக்கிறேன். சாண்டி பத்தி கடைசியா சொல்லலாம்னு தான் நினைச்சேன். சாண்டி பாசமிகு தம்பி, திறமையான ஒரு ஆள். நான் கிட்டத்தட்ட பெரிய மியூசிக் டைரக்டர் கூட 4-5 படம், ஜிப்ரான் சாருக்கு 4 படம் பண்ணிருக்கிறேன். சாண்டி படம் பண்ணும்போது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய திருப்தி இருந்துச்சு, ஒரு ஆத்மாத்ம திருப்தி இருக்குல்ல. இடையில பாட்டுன்னு எழுதாம ஓடிங்கன்னு கூட நினைச்சேன். என்ன புரிஞ்சு எடுத்தவன், அண்ணன் இது வேணும், இன்னும் வேணும், இப்படி எழுதுங்க, அப்படி எழுதுங்க அப்படின்னுட்டு ஒரு திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் வருவாரு. அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் எனக்கு 5வது படமா, அவருக்கு முதல் படமே 5 படத்துக்கு சமம். அவ்வளவு பெரிய ஒரு திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். அந்த மியூசிக் பார்த்து நீங்க யோசிச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமை சகோதரர் சாண்டி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, குறிப்பா இந்த படம் வெற்றி பெறுவதற்கு பத்திரிகையாளர்கள் மட்டுமே மிக முக்கியமான காரணம். அந்த பத்திரிகையாளர்களையும் பார்வையாளர்களையும் இங்கு அன்போடு வரவேற்கிறேன். ஒரு செய்தி, எனக்கான ஒரு செய்தி, மூத்த வழக்கறிஞர்கள், ஏன்னா நிறைய அவங்களுக்கு பணிச்சுமைகள், எவ்வளவோ வேலைகள், இது எனக்கு உண்டானதா. திரு விஜயன் சார் அவர்கள், திரு சேகர் உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த படத்துல 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். கிழிஞ்ச டவுசன் அப்படின்னு ஒரு படம், படத்தினுடைய
தயாரிப்பாளர் திரு விஜயபாஸ்கர் அவர்களையும் வருகை என்று வரவேற்கிறேன். சூழலின் காரணமா உங்களை மேடைக்கு அழைக்க முடியல. இது முடிவு தருவாயில மேடம் உங்களை அழைச்சு உங்களை கௌரவப்படுத்துவாங்க. அனைவரையும் வருகை என்று வரவேற்று இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காங்க. இந்த படம் வெற்றி படமாக அமையும். பாடல்களை பத்தி நான் அடுத்து வரும்போது ஒரு பாடலை பத்தி நான் பேசுறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய இசை விழாவுக்கு எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அரங்கு நிறைஞ்சு உட்காரத்துக்கு இடம் இல்லாம எல்லாம் போய் நின்றுட்டு இருக்கீங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்க போறது நான் தான். அதனால இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதை விட பலமுறை கூட்டம் தியேட்டருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க எல்லாம் இப்ப ட்ரெய்லர் பாத்தீங்க, சாங் பார்த்தோம், எல்லாம் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, சாங் நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு படத்துல பாட்டு நல்லா இருக்கும், சண்டை நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு சீன் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். இதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் படத்தை முழுசும் பார்த்துட்டேன். அதுல அந்த அளவுக்கு ஒரு ஆள் படத்தை இயக்கி தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு பெண்மணியா இருந்து ஜெயலட்சுமி மேடம் அவர்கள் ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த படத்தை பண்ணிருக்காங்க. இதுல காதல் காட்சி இருக்கும், ஆனா விரசம் இருக்காது. சண்டைக்கு காட்சி இருக்கும், வன்முறை இருக்காது. பாட்டு பாத்தீங்கன்னா பாட்டா இருக்கும். சில படம் பாட்டு கேட்டீங்கன்னா ஒரே சத்தமா இருக்கும். ஆனா இதுல அந்த மாதிரி இருக்காது. பாடல் வரிகளும் நீட்டா இருக்கும், பாட்டு இசையும் கேட்கறது நல்லா இருக்கும். நான் இது 2-3 கம்பெனி ஆடியோ ரைட்ஸ் பேசிட்டு இருக்கேன். எல்லாருமே பாடம் கேட்டு ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் முதல் படம் பண்ண மாதிரி தெரியல, இது ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மியூசிக் டைரக்டர் நல்ல எதிர்காலம் இருக்கு. இந்த படத்துல நடிச்சிருக்க அந்த திவ்யா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அவங்க கேம்பெயினர் தொகுப்பாளரோட சொன்னாங்க, கடைசியில ஹீரோ கேளுங்க, என்னையும் சுத்தி என்னை விட்டுட்டு போறீ அப்படின்ட்டு. ஆனா அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியாது உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா நல்லா நடிச்சிருக்காங்க. அதுல வெள்ளக்கார பொண்ணு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு, அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. இல்ல தம்பி லிங்கேஷ் அந்த கேரக்டர் படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாரு. ட்ரெய்லர்ல கொஞ்சம் தான் பாத்தீங்க, படம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாரு. எனக்கு உண்மையே ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த அளவுக்கு பண்ணிருக்காரு அப்படின்னு. ஆனா அவர் எனக்கு ரொம்ப நாள் நண்பரா இருந்திருக்காருங்க, எனக்கே தெரியல. படம் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்ற மாதிரி இந்த பாராட்டுகள் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா முக்கியமானவங்க யார் அப்படின்னா மேடம் ஜெயலட்சுமி மேடம் தான். ஏன்னா அவங்கதான் இந்த படத்தை தயாரிச்சு இயக்கி எல்லாம் ஒரு படம் எப்படி கொடுக்கணுமோ அது தேவையான படத்தை கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே நம்ம அவங்கள மனசார நான் பாராட்டுறேன். நிச்சயமா இந்த படம் அவங்களுக்கு வெற்றி படமா அமையும். ஏன்னா அவங்க இந்த படத்தை ரொம்ப சிரத்தை எடுத்து எந்த இடத்துலயும் ஒரு தொய்வு இல்லாம படம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் படம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. மேடத்துக்கு என்னுடைய பாராட்டத்துக்குலாம் முன்கூட்டியே அவங்களுக்கு நிச்சயமா ஒரு வெற்றி விழாவில் இதை விட அதிகமான கூட்டத்துல அவங்க உட்கார போறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. படம் வெற்றி அடையணும். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் வேணும். தியேட்டர்ல எல்லாம் போய் பாருங்க. ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த மாதிரி படங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்துல எந்த குறையும் இல்லை. நிச்சயமா இந்த படம் வெற்றி படமா அமையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் தமிழ் சாரு, எல்லா கவிதை முருகன் டைரக்டர், ஜெயலட்சுமி மேடம், நம்ம லிங்கேஷ் சார், டோட்டலா நம்ம என்டையர் டீம் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சார் பிரஸ் அண்ட் மீடியாஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. சோ உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சோ நல்லுள்ளம் எல்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த. சோ இந்த படம் என் காதலே, சோ மிக அருமையான படம் மேடம். அயன் மேன் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அயன் கேர்ள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க ஜெயலட்சுமி மேடம் தான் மேடம். சத்தியமா சொல்றேன், அவங்க எவ்வளவு நெருக்கடியிலும் பொருளாதார பிரச்சனையிலும் இந்த படத்தை விடாம அந்த கதையை சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி அழகா எடுத்தாங்க. அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்ட்டு நாங்க பார்த்தோம். இதுக்கு பக்கபலமா இருந்த முத்து சாரு, நம்ம கிருஷ்ணா சார், சவுந்தர் சார் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காரு. அவங்களாம் தேங்க் பண்ணோம். ராஜன் சார் இதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரா ராஜன் சார் எடுத்துட்டு போனாரு. சோ இந்த டீம் என்டையர் டீம் சூப்பரா பண்ணிருக்காங்க. லிங்கேஷ் சார் அற்புதமா நடிச்சிருக்காரு. சார் நல்லா இருந்தது சார், பர்ஃபார்மன்ஸ் அருமை சார். மேடம் நீங்களும் நல்லா அருமையா பண்ணிருக்காங்க, ஹீரோயினி. சோ மியூசிக் சார், எக்ஸலன்ட் மியூசிக் சார். உண்மையிலேயே சொல்றேன், இந்த சாங் வரிகளும் இந்த மியூசிக்கும் இந்த இசையமைப்பாளர் அடுத்து நெக்ஸ்ட் லெவல்ல பெரிய படங்கள் எல்லாம் பண்ணி நல்ல பெரிய லெவல்ல வருவாரு. அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சோ மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. என் காதலை சொல்றப்பவே ஒரு இனிமை மனசுக்குள்ள நிறையுது.
சிறிய அரங்கு, ஆனால் மனம் நிறைந்த உள்ளங்கள் இங்கே குவிந்திருக்கிறது. நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இதுதான் காதலின் வெளிப்பாடு. இங்க இனிமையான ஒரு காதலை காவியமாக்கி திரையில ஒளிச்சிருக்காங்க. காட்டப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் கண்ணில் அப்படியே ஒற்றிக்கொள்ளுகிற வகையில் இதுதான் ஒரு காதல் என்பதை மிக தெளிவாக, அழகாக, நயமாக, எந்த இடத்திலும் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தூண்டாமல் பரவசத்தில் ஆழ்த்திய காட்சிகள் இங்கே ஒளித்தது. உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரவேற்புரை ஆற்றிய போதே ரொம்ப அழகா சொன்னாங்க, இது கடலிலும் கரையிலும் தத்தளித்து எடுக்கப்பட்ட படம் என்று. அதில் ஒன்று தெளிவாக தெரிகிறது, கடலில் தத்தளித்து இருந்தவர்கள் இப்பொழுது முழுமையாக கரையேறி விட்டார்கள் என்பதுதான் இந்த அரங்கில் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இயற்கையாவே அவங்க கரையேறிட்டாங்க. இங்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களும் சரி, சுமைஞர்களும் சரி, அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு படத்தை நாம உள்ள நுழைஞ்சு பார்த்த உடனே இதுல என்னென்னலாம் செய்தி உள்ள இருந்து ஒலிக்குது, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது ஒரு ஆவலை தூண்டணும். அப்படி ஒரு படம் இருக்கிறது தான் அடிப்படையில நம்ம இழுக்கும், கவர்ந்து இழுக்கும். அப்படிப்பட்ட அனைத்து அம்சங்களையும் இன்றைக்கு இந்த திரைக்களம் உள்ளமைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு முழுமையாக முழுமுதற் காரணமாக இருந்து அனைத்து சுமைகளையும் தன் தோளில் சுமத்தி கொண்டு இந்த படத்தை முழுமையாக தன்னுடைய களமாக அமைத்து தெளிவாக தன் வேட்கைகளை, திணவுகளை இங்கு அரங்கேற்றி இருக்கிறார் தயாரிப்பாளரும் இயக்குனருமான அம்மா ஜெயலட்சுமி அவர்கள். அவர்களை இந்த நேரத்திலே மனதார பாராட்டிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு தயாரிப்பாளருக்கு தான் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிற வரையில் இருக்கிற வலி என்ன என்பது அவருக்கு தெரியும். அவரே இயக்குனராக இருக்கிற போது இன்னமும் மிகச்சரியாக அதனை நகர்த்தி செல்ல வேண்டும் என்கின்ற விளைவுகளை அறிந்து பணியாற்றுகிற பயணம் இருக்கிறது. அது ஒவ்வொரு பிரேம்லயும் நல்லா தெரியுது. அந்த உழைப்பு எந்த இடத்திலையும் என்னுடைய கண் வலி தெரியல, இடர்பாடு ஏற்படல, கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சிகள் போயிடுச்சு. ரொம்ப தெளிவா அழகா ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது ரசிக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் இயற்கையா கொண்டு வந்து காட்டியிருக்கீங்க. ஒளிப்பதிவாளருக்கு இந்த நேரத்துல மனம் திறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், தன்னிடம் கருவி இருக்கிறதே என்று விளையாடி விடாமல், காட்சிக்கு எது தேவைப்படுகிறதோ அதை மிகையாகவும் காட்டிவிடாமல் மிக நேர்த்தியாக காட்டியிருக்கிற அந்த பாங்கு ஒளிப்பதிவாளரை பாராட்டிட வேண்டும். அதற்கு அடுத்ததாக வழக்கறிஞரை பாடலை எழுதியிருக்கிறார். அவசியமே இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, லீகலா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு பாடலுடைய தொடக்கம் எடுத்த உடனே என்ன இது, இப்படி ஒரு சொல்லை போட்டிருக்கிறாரு என்று நான் கூட சிந்தித்தேன். ஆனால் அது தெலுங்கு மொழியில் வருகிற ஒரு சொல்லாக இருப்பதனால் அங்கிருந்து அவர் சட்ட நெறிப்படி விலகி விடுத்தார். அதனால எங்க அதுல போய் மாட்டிப்பாரோன்னு நினைச்சேன். ஆனா அதுல இருந்து அடுத்த வரியில போட்டு அழகா வெளியில வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு செய்தியையும் நுணுகி பார்த்து செய்திருக்கிறார். அடுத்ததாக இந்த படத்தினுடைய முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தன்னுடைய முழு அத்தனை திறனையும், உள்ளுக்குள் இருக்கிற உணர்வுகளையும் ஒவ்வொரு அசைவிலும் காட்டியிருக்கிற கதாநாயகனை இந்த நேரத்திலே பாராட்டிட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், என்னதான் அத்தனை பேரும் உழைப்பை கொடுத்தாலும் கூட முழுமையாக திரையில் வெளிக்காட்டக்கூடிய அவரின் அசைவுகள் தான் இந்த படத்திற்கு உயிரும் உயிர்ப்புமாக இருக்கிறது. அந்த உயிர்ப்பை நீங்கள் மிகையாக அழகாக நேர்த்தியாக வழங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக நல்ல எதிர்காலம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்முடைய கதாநாயகி ரொம்ப அழகா யதார்த்தமா அந்த கதாபாத்திரத்திற்கு வேண்டிய அத்தனை அம்சங்களையும் ஒரு சேர பெற்று, அது எந்த இடத்திலையும் நெருடாம
ரொம்ப அழகா பயணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. இதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தா அத்தனை பேரும் சொன்னார்கள், இவர் இந்த படத்தின் மூலமாகத்தான் அறிமுகமாகிறார் என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய கணிப்பில், என்னுடைய பார்வையில் அவர் இந்த முதல் படம் என்று சொல்வதை காட்டிலும் 300 படங்களுக்கு இசையமைத்ததனுடைய முழு பலனையும் இந்த ஒரு படத்தில் அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பொதுவாகவே ஓசைகள் தான் நம் காதுகளுக்குள் செல்லுகிற போது இனிமையை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த இரைச்சல்கள் இல்லாமல் இனிமையான ஓசைகளை அடுக்கி கொடுத்த பெருமை அவரை சாரும். ஆக அந்த அளவிற்கு மென்மையான போக்கினை கண்டுகொண்டு பாடல் வரிகளை எந்த இடத்திலும் இசை விழுங்கி விடாமல் அதனை மிக மென்மையாக நகர்த்தி கொண்டு சென்ற விதம் பாராட்டிற்குரியது. ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது இந்த படம் துவக்கத்தில் நான் சொன்னது போல அவர்கள் தத்தளிக்கவில்லை, நீந்தி கரையேறி விட்டார்கள். அந்த கரையேறி இருக்கிற அவர்களை சரியான இடத்திற்கு கடத்த வேண்டிய பொறுப்பு செய்தியாளர்களிடமும் ஊடகத்துறை சார்ந்தவர்களிடமும் இருக்கிறது. அன்பு கூர்ந்து எதையும் உள்ளது உள்ளபடியே எழுதினால் கூட போதும், இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை எட்டும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. ஆக அத்தகைய அளவில் முழுமையாக எந்த எதிர்பார்ப்போடு ஒரு பார்வையாளர், ஒரு சுவைஞர் ஒரு திரையரங்கிற்குள் சென்று அமர்ந்து பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அத்தனை பேருடைய மனதையும் நிறைவு செய்கிற விதத்தில் இந்த படம் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு தோன்றியிருக்கிறது. அதே நம்பிக்கை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆக அந்த நம்பிக்கையோடு அவர்களை பாராட்டி கரவொலி எழுப்பி பாராட்டுவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமா இந்த படத்துல 2 பேருக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் இதுவரை நம்ம உதவி இயக்குனராக இருக்கும்போது ஏகப்பட்ட ஓட்டங்கள் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு சான்ஸ் கிடைக்குது, செகண்ட் யாருக்கு கிடைக்கலாம் இல்ல. நமக்கு முன்னாடி வந்து நிறைய திறமையாளர்கள் அவங்களுக்கான வழி கிடைக்காமலே கூட தவறி இருப்பாங்க. அந்த அண்டர் ரேட்டட்னுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய ரொம்ப மதிப்புக்குரிய லிங்கேஷ் அவர்கள். ஏன்னா அவர் வந்து நான் சினிமாக்கு வந்த டைம்ல அவர் தெரியும் எனக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டர். அண்டர் ரேட்டட்னா யாருக்கும் வந்து நல்ல தகுதியானவர்கள் சில பேர் பயணிச்சுட்டு அவங்க தகுதியானவங்கன்னு தெரியாமலே கூட இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில போனவங்க எல்லாம் பல பேர் இருக்காங்க. ஆனா தொடர்ச்சியா தன்னோட இடத்த எப்படியாவது பிடிச்சிடணும்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பரின் அடுத்த படி. அதுக்காக தான் முதல்ல இந்த இடத்துக்கு நான் வர்றேன். ஏன்னா அவருக்கு ஒரு நடிகரா அவர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சரியா செய்வார். அவர் சரியா செய்யறதுக்கான ஒரு திரைப்படம் சீக்கிரமே வரணும்னு அவரை நான் முதல்ல பாராட்டிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நடிகரா லிங்கேஷ் இருப்பாரு. அவருக்கு வாழ்த்து. இன்னொருத்தன் என் நண்பன் டோனி. நானும் அவனும் காலேஜ் பிலிம் இன்ஸ்டியூட்ல 1வது படிக்கும் போது ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருப்போம். என்னோட கேமராமேன், என்னுடைய ஹாஸ்டல் மேன். அவன் பெரிய கேமராமேன். அவன் இன்ன வரைக்கும் நான் மிஸ் பண்ணுவேன் அவனோட ஷார்ட்ஸும். அவனுடைய ஷார்ட்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க. எஸ்பெஷலி சில சாங்ஸோட சில ஃப்ரேமிங் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஃபீலிங்ஸ் ஆனிச்சுட்டு, நீ பெரிய கேமராமேன் ஆக வேண்டி வந்தா ஏன்டா மிஸ் ஆகிட்டு இருக்கு எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நாளா ஊர்ல இருந்து வந்தவன். எனக்கு அவ்வளவு பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்டோ டெக்னாலஜியோட ஷார்ட்ஸோ ஹாலிவுட் படம்லாம் தெரியாது. மச்சான் அவன் டோனிக்கு தெரியும். அவன் பேர் ஆனந்த். எங்க காலேஜ் என் கூட படிக்கும்போது எல்லாரும் அவனை டோனின்னு சொல்லி அந்த டோனி சேனல் அந்த பேராவே ஆயிடுச்சு. அவனோட ஃப்ரேமிங் பார்க்கும்போது இன்னைக்கும் நீங்க இன்னும் எவ்வளவு பெரிய கேமராமேன் இருக்கேன் நான் மிஸ் பண்றேன் நினைச்சிட்டே இருக்கேன். சீக்கிரமா பெரிய கேமராமேன் ஆகணும். லிங்கேஷும் மற்ற எல்லா டெக்னீஷியனுக்குமே கூட என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். எனக்கு அவ்வளவு பேச தெரியாது. மீடியாக்கு அண்ணன்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடல் எவ்வளவு பெருசோ ப்ரொடியூசர் மேல மனசு அவ்வளவு பெருசு. பணத்தை அள்ளி கொட்டியிருக்காங்க. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் காதலே படம் வெற்றிபடியா என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு பாக்கியா கூப்பிட்ட போது நான் வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்
என்னோட ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் ஒரு ஃபர்ஸ்ட் சாண்டி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. நான் மீட் பண்ணதில்லை. அப்போ அந்த ப்ராஜெக்ட்காக ஒரு நாள் ஸ்டுடியோவில் போய் மீட் பண்ணோம். ஒரு ப்ராஜெக்ட் ஒரே நைட்ல உட்காந்து ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு, எக்ஸலண்டா பண்ணாரு. இப்போ நம்ம பார்த்த பாட்டே குவாலிட்டியா இருக்கு, பட் இதை விட வேற லெவல்ல அவரோட ஒர்க் எல்லாமே இருக்கும். தொடர்ந்து அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நானும் விரும்புறேன். ரெண்டாவது லிங்கேஷ் பத்தி சொல்லணும். தமிழ் சார் கூட டானாக்காரன்ல தான் நான் அவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். நான் டானாக்காரன் ஒர்க் பண்ணும்போது அங்க வந்து லிங்கேஷ் பாவேல் 2 பேருமே அவ்வளவு டெடிகேஷனா இருப்பாங்க, எக்ஸலண்டா ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவரோட லுக் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். அப்பவே சொன்னாரு வேற வேற படங்களுக்காக வெயிட்லாம் மாத்துறேன் அப்படின்னாரு. அவர் கூட சீக்கிரமா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்புக்கு முதல்ல இந்த ப்ரொடியூசர் மேடம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கெல்லாம் முதல்ல இந்த டீமுக்கு என்னை அறிமுகப்படுத்திய பாக்யராஜ் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் மூலியமா எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க இந்த படத்தின் மூலியமா. ஸோ படம் வெற்றி தோல்வி அதெல்லாம் அது அப்பாற்பட்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு டீம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டீமா இருந்தாங்க. அதுக்கு மிக நன்றி. இந்த படம் உருவாவதற்கு எல்லா வகையிலும் உதவியா இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், லைட்மேன்ல இருந்து கிரேன்ல இருந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இதுக்கு வேலை செய்த அனைவருக்கும் முதல்ல இதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ப்ரொடியூசர் மேடம்க்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லை, அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இந்த படம் நடக்கிறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தாங்க. அதே போல திரு முத்து அவர்கள், திரு கிருஷ்ணா அவர்கள், திரு சவுந்தர் அவர்கள் இந்த படம் நடக்கிறதுக்கு இன்னும் மிகப்பெரிய உறுதுணையா இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இது இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு திரு ராஜன் சார் மிகப்பெரிய பில்லரா இருந்திருக்காரு இந்த படத்துக்கு. அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் நம்ம ஹீரோயின், அவங்க வந்து வெரி டெடிகேட்டட், வெரி சின்சியர். அவங்க இன்னும் மேலும் பெரிய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் லிங்கேஷ் சாரை பத்தி சொன்னோம். அவர் வந்து கௌதம் சொன்ன மாதிரி அவரு அண்டர் ரேட்டடு அப்படின்னு அவன் சொல்றான். பட் அண்டர் ரேட்டடா இல்ல, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு மிகச்சிறந்த நடிகரா வந்துட்டாரு. அது இன்னொரு படம் பெருசா ஹிட் ஆகணும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவர் நடிகரா ஒரு பெரிய நடிகர் தான். நாங்க இந்த படத்தின் மூலமா எனக்கு ஒரு நல்ல நண்பரா அவரு கிடைச்சாருன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. இந்த படம் முடிக்கிற வரைக்கும் முடிந்த அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். அப்புறம் விழாநாயகன் சாண்டியை பத்தி சொல்லணும். சாண்டி வந்து என் தம்பி, அதனால அவரோட ஒர்க்கு வந்து அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் பெரிய பெரிய ஹிட்டு கொடுப்பாருன்னு நம்புறோம். அதுக்கு இந்த படமே ஒரு சாட்சி. ஸோ எல்லாரும் இந்த படத்தை ஆதரவு கொடுங்க. இதை சிறப்பா வெற்றி அடையிறதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. நன்றி. இங்க வந்தவருக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல வாய்ப்பளித்த தயாரிப்பாளரும் இயக்குனருமான அம்மா ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு இந்த படத்துல என்னை அறிமுகப்படுத்தணும் பாக்யராஜ் சார். அடுத்து நம்ம ராஜன் சார் இந்த படத்தை நல்ல வழி நடத்தி நல்லபடியா பெரிய லெவல்ல எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த படம் பெரிய லெவல்ல வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் காதலி படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான என் பாசத்திற்குரிய அக்கா விஜயலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். என்னை திரைத்துறையில் அறிமுகப்படுத்திய டானாக்காரன் புகழ், ஜெய்வின் புகழ் அண்ணன் புரட்சி இயக்குனர் தமிழ் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். திரைத்துறையில் நான் நடிகனாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட என் அருமை மச்சான் பாக்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்க இருக்கிற இயக்குநர்களில் கிட்டத்தட்ட 4 இயக்குநர்கள் படங்களில் நான் நடித்திருக்கிறேன். தற்பொழுது ஜியோ ஹாட் ஸ்டார் வெளிவந்திருக்கிற ஓம் காலி ஜெய் காலி படத்தினுடைய இயக்குனர், வெற்றி இயக்குனர் ராமு செல்லப்பா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு பெண் ஆளுமை என்பது இந்த உலகத்தில் மிக மிக கடினமான ஒரு செய்தி. நாம் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் நேரடியாக பார்த்த ஒரு பெண் ஆளுமை அக்கா விஜயலட்சுமி அவர்கள் தான். கடும் சுமைகளை தோள்களிலும் தலைகளிலும் சுமந்து போவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் மனதளவில் சுமைகளை தாங்கிக் கொண்டு ஒரு படத்தை வெளியிடுவது என்பது
எல்லா இயக்குநர்களும் சொல்வது, தயாரிப்பாளரும் சொல்வது, 10 மாத குழந்தையை நாம் பெற்றெடுப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்த படத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். Actually today I'm very happy to be here because it's my first audio launch function. நான் ஆக்ட் பண்ண மூவில என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் இதுதான். And Jayalakshmi ma'am, thank you so much for selecting me in this movie. And Rajan sir, Saundar sir, thank you for helping me throughout the movie and everything. Thank you so much guys. And that's it. Thank you. Thank you. நல்லா ஆங்கர் பண்றீங்க, என்ன விட நல்லா பண்றீங்க ஆங்கர். நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி. சின்ன படங்களாலும் பெரிய படங்களாலும் எப்பவுமே நீங்க வந்திருக்கிறது தான் ஒரு நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் வந்த வரைக்கும் எப்பவுமே இந்த அரங்கம் எல்லா படங்களுக்கும் நிறைந்திருக்கும். அது காரணம் நீங்க மட்டும்தான். எங்க கூடதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு டேய் நான் நிப்பாண்டா உள்ள அப்படின்னுவாங்களா, அந்த உரிமையோட இந்த அரங்கத்தை நிறைக்கிறது எப்பவுமே பத்திரிகையாளர் தான். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தை முதல் நன்றி அப்படின்னு நான் ஆரம்பிக்கணும்னா நான் வந்துட்டு பாக்கியானந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர்தான் இந்த ப்ராஜெக்ட்ல கூட மிரட்டி கொண்டு வந்தாரு. அதுதான் உண்மை. ஆனா இல்லைன்னா புது ப்ரொடக்ஷனா இருக்குன்னு எப்படின்னு மேடம் ஏதாவது ஒர்க் பண்ணிருக்காங்களா, இதுதான் டு பி ஹானஸ்ட். அதான் மேடம் ஒர்க் பண்ணிருக்காங்களா, இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோ வந்திருக்கேன், ஒரு 3-4 படம் பண்ணிட்டேனே, ஓகேவா லிங்கேஷ் பிரதர். அவர் ஃபர்ஸ்ட் எப்பவுமே எப்படி ஆரம்பிப்பாருன்னா கொஞ்சம் கெஞ்சரா மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஏறுவாரு, அதுக்கப்புறம் முடிக்கும் போது மிரட்டுற வருவீங்களா மாட்டீங்களா அப்படி போயிடுவாரு அவர் எப்பவுமே. லிங்கேஷ் பிரதர் நம்பி வாங்க பிரதர் நம்ம பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லண்ணே விட்டுலானே கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்து போன் அடிச்சு லிங்கேஷ் பிரதர் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்றோம் அப்படின்னாரு. இல்லண்ணே எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு லிங்கேஷ் பிரதர் மேடம்காக நம்ம எல்லாம் சேர்ந்து பண்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆனா ஏன்னா நீங்க சரி ஓகேண்ணே வரலானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதேதான் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கும் வெயிட் ஹோம் ஷூட்டு ரிஹர்சல் டயட்டு அப்படின்ற ஷூட் போயிட்டே இருக்கிறதுனால அண்ணா இப்ப இந்த டேட் சொல்லுமா நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேன்னா எப்படின்னா வர முடியுமா தெரியல. லிங்கேஷ் பிரதர் பாத்துக்குங்க, அடுத்து எம்எல்ஏ ஆக போறேன், அப்புறம் பின்ன பிரச்சனை ஆயிடும், ஒழுங்கா வந்துருக்கேன். ரொம்ப அன்பான ஒரு அண்ணன், நான் என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்கிற அண்ணன். அவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள என்ன கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா முத்து பிரதர், டைரக்ஷன் டீம்ல முத்து பிரதர், அவர் தான் என்கிட்ட வந்து முத்து பிரதர் எங்க இருக்கீங்க வாங்க மேல வாங்க, நீங்க மேலையில இருக்கணும். ஆக்சுவலா முத்து பிரதர் தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை சொன்னார். செம்ம சூப்பரா சொன்னாரு. ஆக்சுவலா ரொம்ப அழகா சொன்னாரு. முதல் 15-20 நாட்கள் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கு அடுத்து டைரக்ஷன் டீம்ல எல்லாருமே மேடம்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. கிருஷ்ணா பிரதர் சப்போர்ட் பண்ணாரு, அப்புறம் சவுந்தர் சார் சப்போர்ட் பண்ணாரு. சோ எல்லாருமே ஒரு டீமா மேடம் கூட நின்னது வந்துட்டு மேடம்க்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு. மேடம் பத்தி சொல்லணும், அங்க இருந்து நான் ஆரம்பிச்சேன். மேடம் பத்தி மேடம் தான் தயாரிப்பாளர். அவங்க வந்து என்னன்னா லிங்கம் தான் கூப்பிடுவாங்க, அவங்க லிங்கேஷன் கூடுவோம் இல்லைங்க. எனக்கு வந்து பெருசா கதை சொல்ல தெரியாது இல்லைங்க, நீங்க முத்துபதர் கிட்ட கேட்டுங்க, ஆனா ஸ்பாட்ல நான் இருப்பேன், நான் சொல்றத மட்டும் நீ எனக்கு நான் சொல்றத நீங்க பண்ணா போதும் அப்படின்வாங்க. சரிங்க மேடம் ஓகே நான் ரெடி ஆயிடுவேன். ரொமான்ஸ் எல்லாம் வரும், அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் ஹீரோக்கான ரொம்ப கஷ்டமான என்னன்னா 2 விஷயம் இந்த படத்துல இருந்துச்சு. டான்ஸ் ஆடல வரல அப்படின்னா ஓகே, இல்ல ஸ்டண்ட் வரலோட ஓகே, ரொமான்ஸ் சீன் இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே அதெல்லாம் இப்பதான் நடிச்சுட்டு வர ஹீரோன்னு நடிக்கிறதுனால நம்மளுக்கு அதுல பெரிய பழக்கம் எல்லாம் கிடையாது. ஆக்ஷன் பண்றானா 6 அடியில இருந்து 60 அடியில இருந்து குடிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை எனக்கு. கிட்டத்தட்ட நானும் லியா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியல. ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஆக்சுவலி. இந்த படத்துல ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க லியா, பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ். அவங்க லியாக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் இருக்கும்போது சரி அப்பதான் மூட்ல செட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அப்பதான் நெருங்க லிங்கான்னுவாங்க. ஓ சொல்லுங்க மேடம், அப்படி இல்லைங்க இன்னும் கொஞ்சம் ஏன் அலைஞ்சிக்கிட்டு ஓடுறான்னுவாங்க. சரிங்க மேடம் வெள்ளை காட்சி கொடுத்தோன்னு ஏன்பா இல்ல இல்ல மேடம் சத்தியமா அப்படிலாம் இல்ல மேடம் நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு நான். சரிங்க மேடம் ஓகே இப்ப அடுத்த டைம் பாருங்க எப்படி பண்றாருன்னு. அடுத்து ரெடி ஆயிட்டு ஆல்மோஸ்ட் லியா ரெடி ஆயிடும், நானும் ரெடி ஆயிட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தா டோனி உள்ள வருவார். அப்படின்னாரு என்ன இப்பதான் ரெடி ஆன அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ஓர வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டுவாங்க. டக்குன்னு இப்படிதான் பண்ணணும்னு நடிச்சே காட்டிடுவாங்க. நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவுதானே மேடம் வேணும், இதை நான் சூப்பரா பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்றோம். சோ என்னன்னா எனக்கு ஏற்கனவே வந்து தமயந்தி மேடம் கூட ஒர்க் பண்ணதுனால, காயல்னு ஒரு படம் ஹீரோ ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெண் இயக்குனர் கூட ஒர்க் பண்றதுல கொஞ்சம் அவங்க நிறைய கத்து கொடுத்துட்டாங்க. ஆண் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணலாம், முறைச்சு கூட நின்னுடலாம். ஏன்னா எதிரி ஆயுதம் எடுத்து நம்மளும் ஆயுதம் எடுக்கலாம்ன்ற ஒரு பெரிய பிளஸ் இருக்குதுங்களா. ஆனா என்ன போவான்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடலாம். ஆனா இவங்க வந்து அறிவு எடுக்கும்போது நம்ம ஒண்ணுமே அன்பு எடுத்துருவாங்க. 2வது அதுல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்க, எனக்காக பண்றாங்க. சரிங்க மேடம் பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துரும்.
சோ முழுக்க முழுக்க இந்த படத்துல நான் வந்து ரொம்ப அன்பா தான் வேலை வாங்கினாங்க. அன்பால் ஏதாச்சும் நான் பண்ணலாம், எனக்கு எந்த இடத்துலயும் இது பண்ண மாட்டாங்க. எனக்கு அகலிங்க ஒரு டைம் பண்றாருன்னு, சரிங்க மேடம், ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா. ரொமான்ஸ் இல்ல ஒன் முறை போகாது. மத்த ஓடி வரத்து, எகிரி குதிக்கிட்டு இதுல மட்டும் ஒரு 10 டேக் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க மாட்டுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டாவது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி. அதாவது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே நீங்க எனக்காக பண்றீங்க இல்லைங்க, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் அவங்க கிட்ட பேசுவேன், நீங்க வந்து எனக்காக பண்ணணும். இந்த நாள் வரைக்கும் அவங்க கடைசியா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எனக்காக வாங்க, நம்ம ஒரு படம் பண்ணிருக்கோம், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கோம், இந்த டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்துருங்க. சரிங்க மேடம், ஆல்மோஸ்ட் எனக்கு ஷூட் இல்லை அந்த டேட்ல, நான் கேட்டுட்டேன், நான் கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்தவொடனே மகனே அப்படின்னாங்க. ஸோ அந்த அன்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துறேன். அந்த படத்தோட கேமராமேன் பத்தி நிறைய சொல்லணும். டோனி நானும் எனக்கும் பயங்கரமான ஒரு ஆப் இருந்துச்சு. நான் ஒரு 20 அடியில பறந்தேன்னா டோனி 30 அடியில பறந்துட்டு இருப்பேன். நான் இங்க இருக்கேன் அப்படி மேல பறந்து அப்படின்னு சூப்பரான ஒரு கேமராமேன். ஆக்சுவலா கௌதம் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு கேமராமேன், பயங்கர ஹார்ட் ஒர்க். ஸ்டண்ட் எல்லாம் கொடுத்துட்டா அவர் தனியா ஓட்டுக்கிட்டு இருப்பாரு கேமரா வச்சு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அப்புறம் சந்துரு அண்ணா லிரிக் ரைட்டர். சந்துரு அண்ணாக்கு எனக்கு வந்து முதல் பழக்கம் எப்படின்னா டானாக்காரன்ல பழகம்னா நிறைய நான் 2 பேர் பார்த்தல. டானாக்காரன்ல அண்ணன் வந்து லிரிக் எழுதி அனுப்புறாரு. அப்போ நான் என்ன பண்றேன், அந்த டோனை கேட்டு நான் ஒரு லிரிக் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் எழுதி பாடல் கிட்ட கொடுத்துட்டேன். தலா இது எப்படி இருக்கல பாருங்க அப்படின்னு சொல்றேன். டான் இது லிரிக் பயங்கரமா இருக்கா, நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அவர் போய் தமிழ்நாட்டை சொல்லிட்டாரு. தமிழ்நாடு தம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு இன்னும் அவளை உட்கார வச்சாரு. இல்லடா கூட்டு போய் அடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இல்ல நான் உள்ள சீன் இருக்கேன், வாடா நானே போறேன் உனக்கு நான் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. போனா ஏடா தம்பி ஏதோ பாட்டு எழுதி வச்சிருக்காங்க காட்டு அப்படின்னாரு. நான் சும்மா அப்படி எழுதுறேன். உடனே சந்திரன் போன் பண்ணி கொடுத்துட்டாரு. யாருன்னு இதுதான் லிரிக் ரைட்டர். ஐயோ ரொம்ப ஆனா நான் சும்மா விளையாட்டா எழுதுனேன், நல்லா இருக்கு, நான் ஒரு 2-3 வரைக்கும் எழுதிருக்கேன், அது நீங்க பாருங்க சொல்லிட்டு அண்ணன் அனுப்பியிருந்தாரு. ஆனா எந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே அதோட அமைதியா ஒதுங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா ஏன் படத்துக்கு ஒரு பாட்டு எழுதுறாருன்னு அது ஒரு சூப்பரான விஷயம். ரொம்ப நன்றிண்ணா, எல்லாம் சூப்பரான பாடல்கள் இல்ல. அப்புறம் இன்னைக்கு சிறப்பு இருந்தா வீட்டுல இருந்து அண்ணன் வந்திருக்காங்க, ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்து எங்க அண்ணன்களை பத்தி நான் ஆரம்பிக்கணும். தமிழண்ணா உண்மையே சொல்ல போனா இந்த நிகழ்ச்சிக்கு எங்க அண்ணெல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பாக்கிய அண்ணன் வந்துட்டு வருவாங்க அப்படின்னாரு. உண்மையாலுமே அவங்க வருவாங்கன்னா என் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப அதை எப்படி வெளியே காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். தமிழ்னா வந்து பழக்கத்துக்கு முன்னாடி டானாக்காரங்கள லாஸ்ட் மினிட் தான் நான் கம்மிட் ஆனேன். ராமோயா தான் வந்துட்டு எனக்கு ஒரு 4 பக்கம் தலைற 4 பக்கம் டைலாக் 2 நாள் தான் 1.5 நாள் தான் போட்டிருக்கு. அடிச்சிருங்க அப்படின்னாரு. தூரத்துல தமிழ் வந்துட்டு ஐயா அவரு அச்சுவா தம்பி அச்சு விடாருனாரு. முடிச்சிடலாம் ஓகே. அந்த கான்பிடன்ட் இருக்குல்ல அவருக்கு எங்க இருந்து என் மேல வந்துச்சுன்னு தெரியல. அவன் அடிச்சிடலாம் தம்பி அடிச்சிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு அண்ணன். அந்த மதுரை அந்த ஸ்லாங்கோட அவர் அழகா சொல்லுவாரு. அது வந்துட்டு ஒரு நடிகன் ஒரு இயக்குநர்கிட்ட இருந்து ஒண்ணு கிடைக்கல, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கல. அவன் பண்ணிடுவான்ட்டு ஒரு நம்பிக்கை நான் சம்பாதிச்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கரமா ஆயிடுச்சுட்டானா. முதல் நாளே அப்படி நின்று ரைட்டு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணலாம். அந்த அளவுக்கு முதல் நாளே எனக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை கொடுத்துட்டு அப்புறம் ரஞ்சிதனாக்கு அடுத்து ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணனா தமிழன் அம்மாட ரொம்ப கட்டி பிடிச்சாலே அதுல ஒரு அது ஒரு இணக்கம் இருக்கும் தமிழன் ஆகிட்ட. நான் மட்டும் இல்ல எல்லா தம்பிகளையும் சரி தானாக்காரன் முடிச்சதுக்கு அப்புறம் தமிழன் சொல்லிட்டு உயிர் உட ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப அன்பா பழகக்கூடிய ஒரு எங்க அண்ணன் தமிழன் கௌதம் தோழர். ஒவ்வொரு படங்கள் பார்த்தா ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் செல்ஃபா ரிவ்யூ போட்டுருவேன். அது எல்லா படத்துக்கும் சில படங்களுக்கு அது மாதிரி எனக்கு ராட்சசி பார்த்துட்டு நான் செல்ஃபா ரிவ்யூ போட்டு சார் பிரபு சார் அதை ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. அப்பதான் நான் அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப நன்றி தோழர், எக்ஸலண்டான மூவி. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன், எனக்கு அதோட வழிகள்ல என்னால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தோழர். அதுக்கப்புறம் நாங்க கவியத்தி முருகனும் பார்த்துட்டு தோழரை பாராட்டினா. அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஜேவியர் அண்ணனுக்கு என்ன பெருசா தெரியாது, ஆனா எனக்கு அவர் ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ணன் டிவி யூடியூப்ல உட்கார்ந்தாலும் நான் பாத்துருவேன். அடி பிறந்துருவார் ஆப்போசிட்ல எல்லாம் இருந்தாலும் உட்கார்றான் அவனு அப்படின்னு அண்ணன். அவருடைய கொள்கையும் அவருடைய பேச்சுகளும் வந்துட்டு ஆனா ரொம்ப தேவைண்ணா. அது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவை. நான் வேற கவர்மெண்ட் ஸ்கூல் டைம் சொல்லியிருக்கேன், முன்னோடி கொள்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. தயவு செய்து விட்டுறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. முடியாது. நாங்க வேற நாங்க 2 மொழியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தமிழ் படிச்சு இங்கிலீஷ் படிக்க கொடூரமா கஷ்டப்பட்டோம். அதுல 3வது மொழிலாம் நாங்க அதனை விட்டுறாதீங்க. அடுத்து பாடல் பாடினவங்க வந்திருக்காங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் அண்ணன். ஆனா நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்றோம் ஒரு படம் கண்டிப்பா.
அண்ட் திவ்யா சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேர்ள் அவங்க. திவ்யா ரொம்ப அந்த ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற எதுவுமே இருக்க, ரொம்ப சிம்பிளா ஸ்பாட்ல வந்து ஏதாவது டவுட் நான் என்கிட்ட கேட்பாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், அவங்க பண்றது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதான் சூப்பரா பண்றீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்றேன். அதுலயே ஒரு மாதிரி டெம்டா பயங்கரமா நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எமோஷனல் சீன்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்க வச்சிருவாங்க நம்ம ஆப்போசிட்ல இருக்கும்போது. அண்ட் லியா இன்னைக்கு வர முடியாத சூழல், பட் ஒரு டஃப்பான சூழல் என்னன்னா, எனக்கு வந்து இந்த படத்துல ஸ்டண்ட் பண்ணதோ ரொமான்ஸ் பண்ணதோ இல்ல வந்து ஆக்ஷன் பண்ணதோ அதெல்லாம் கிடையாது. லியாவுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணும், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும். அதுதான் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. அதை லியா புரிஞ்சுப்பாங்க. ஓகே சரி ஓகே ரைட், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நான் சொல்லுவேன், அவங்க யூகே இங்கிலீஷ்ல அதை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதை நடிக்கும்போது நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன வேர்ட் கொடுத்தா போதும், லியா வந்து அதை புரிஞ்சு பயங்கரமா நடிச்சிருவாங்க. ஸோ லியா இன்னைக்கு இல்ல, பட் தேங்க்ஸ் லியாக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் கடைசியா என் டார்லிங் தம்பி மச்சி டார்லிங் என்ன சொல்லி கூப்பிடுவோம் திடீர்னு தோணும்போது, ஒரு எக்ஸலண்டான மியூசிக் ரைட்டர், ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட. நாங்க ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதா இருந்தோம், பட் பண்ண முடியாம போச்சு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிளான் பண்ணோம், அதுவும் கொஞ்சம் ஸ்கிப் ஆச்சு. பட் இந்த ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னொன்னு பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. சாண்டியோட சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் கமிட் ஆகிறது மிக முக்கியமான காரணம் சாண்டி. அந்த சாண்டி எனக்கு போட்டு காட்டினாரு முத்துத்தோட, இந்த மாதிரி செம சூப்பரா சாண்டி போட்டா. சாண்டி இருக்கானா, அப்போ ஓகேண்ணே சாண்டி நீங்க மேடம் அப்ப பாக்கியா ஓகேண்ணே நம்ம பண்ணிடலாம் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இது செலக்ட் பண்ணதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் சாண்டியும். ஸோ இன்னைக்கு கதாநாயகனே சாண்டி தான். இந்த படம் முதல் படம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இது படமா முதல்ல வருது. பட் சாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்த அடைவான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. லவ் மச்சி செமையா கலக்கிட்டு விடாத. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சிறப்பு விருந்தினர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ராமு ஐயா என்ன ஒரு வெப்சீரிஸ்ல கூப்பிடல, அதுக்கு ஒரு கொஞ்சம் கோமா ஆக்சுவலா கூப்பிட்டாரு. அப்போ டேட் அது பிரச்சனை, லுக்கு பிரச்சனையா இருந்துச்சு, முடிவெட்ட சொன்னாரு இல்லைங்கய்யா அப்படின்ட்டு. பட் அடுத்து நம்ம கூட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் வேற யாரும் சொல்லணும், எல்லா பத்தி சொல்றேன். நான் கூட நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து காரைக்கால் மக்கள், இந்த படத்தை நாங்க ஷூட் பண்ணும்போது காரைக்கால்ல இருந்த அந்த மீனவக்குடி மக்கள் வந்துட்டு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ஏதாவது வந்து ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு வர லேட் ஆச்சுன்னா அவங்க வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க. ப்ரொடக்ஷன்ல எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 மணிக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு 5 மணிக்கு அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு 6 மணிக்கு ஹோட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளவு அன்பான மக்கள். அண்ட் அந்த லோக்கல் மேனேஜர் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒருத்தர், அவரு ஆக்சுவலா சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங் லொகேஷன் கிடைக்கலாம், நான் போன் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன், அப்போ ஷூட்டிங் பண்ணணும் இன்னைக்கு பண்ணி ஆகணும், ஒரு 2-3 லட்சம் ரூபாய் வேஸ்டா போடும் அப்படின்னா அவர் உடனே இறங்கி பண்ணுவாரு. சோ இந்த டீம் மேல அவ்வளவு அன்பா வந்துட்டு அந்த லோக்கல் அந்த மக்களும் இருந்தாங்க, அங்க ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அதோட அவுட்புட் தான் ஆல்மோஸ்ட் நாங்க நினைச்ச பட்ஜெட்ல முடிச்சோம்னு நினைக்கிறேன் மேடம். படத்தை முடிச்சிட்டோம். ஆமா இந்த படம் வெளியீடு காத்திட்டு இருக்கு. சோ இன்னைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல வந்துட்டு படம் வெளியீடு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா படம் எல்லாருக்கும் பிடிக்கும். வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ஹாய், அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் அனீஷ். நான் வந்து பெங்களூர்ல இருக்கிறேன். ஸோ இந்த படத்துல வந்து ஆக்சுவலா நான் வேற ஒரு லுக்ல இருந்தேன். ஸோ எனக்கு சவுந்தர் சார் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், ஸோ ஃபேஸ் இதுல வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்ப நான் வந்து ஒரு கன்னட மூவில வேற ஒரு கேரக்டரா பண்ணிட்டு இருந்தோம், நாங்க ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ பட் என்ன சவுந்தர் சார் சொன்னாரு, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், இது வந்து த்ரூ அவுட் த சீன்ஸ் நீ வந்து டிராவல் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் ராஜலட்சுமி மேம பார்த்ததுக்கு அப்புறம் அந்த என்ன பார்த்ததும் அவங்க வந்து டக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. பட் நானும் சவுந்தர் சாரும் டிஸ்கஸ் பண்ண கேரக்டரே வேற. எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, ராஜலட்சுமி மேம் வந்து நாட் ஓன்லி த ப்ரொடியூசர், அவங்க வந்து ஒரு நல்ல கிரியேட்டர், ஒரு ஆர்டிஸ்ட எப்படி வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், என்ன மாதிரி லுக் கிரியேட் பண்ணணும். சோ அவங்க வந்து அந்த கதை எழுதுற டைமும் அந்த கேரக்டர் வந்து எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா கிராஃப்ட் பண்ணிருப்பாங்க. எங்களுக்கு வந்து அப்பப்பமா டிராவல் இருக்கும், அந்த டிராவல் வந்து எங்க கூட அவங்களும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னியா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்களோட டீம். ஆக்சுவலா நாங்க வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸா ஒரு கேங்கா ஃபார்ம் ஆகும். சோ அது ஆக்சுவலா அது நடிச்சு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் ஒரு ஃபாரினராவே என்ன மாத்திட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு தமிழ்ல பேச வராத மாதிரி கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் மாதிரி
பண்ணி ஸோ ரொம்ப ஹாப்பி டிராவலா இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது ஸ்டோரிஸ். ரொம்ப ஃபன்னா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட. எனக்கு என்னன்னா ஒரு காலேஜ் ஃபீல் கிடைச்சது. அந்த மாதிரி அந்த கேரக்டரை வந்து நாங்க டிராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்துன்னா அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாவே இல்லை. ஒரு ஃபேமிலி சேர்ந்து சாப்பிடுறோம், சேர்ந்து ஜாலியா இருக்கிறோம். அதுல வந்து ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது. அந்த மேம் எங்கேயுமே எங்களை ஒதுக்கி வைக்கவோ இல்ல ஒரு பார்ஷியாலிட்டி நீ வந்து அப்படி இப்படி ஒன்னும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சேம் ரெஸ்பெக்ட். நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு எங்க கூட வந்து சாப்பிடுறதும் அது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. ராஜன் சார் வந்து எங்க இருந்தாலும் வந்து எங்களை சுத்தி சுத்தி சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு கரெக்டா சாப்பிட்டீங்களா, ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குதா அப்படின்னு சொல்லி த்ரூ அவுட் த டீம் வந்து அப்படின்னா ரொம்ப கேரிங்கா இருந்துச்சு. அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண ஒரு கால்குலேஷன் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்தது எங்களோட ரோல்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் இன்னும் மேம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க. சோ கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த அது நான் ஒன்னும் சொல்ல முடியாது, பட் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. சோ நீங்க வந்தது எல்லாருக்கும், கேமராமேன்ஸ், மீடியாஸ் எல்லாரும், இவ்வளவு பெரிய கிரௌட் ஆக்சுவலி இதுல தெரியுது நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க மேம்க்கு, எங்க டீமுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரும் பாக்குறதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ராஜன் சார் தேங்க்யூ. ராஜன் சார், சவுந்தர் சார் தேங்க்யூ. சோ எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு உண்மை சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்ல நான் வந்து ஆர்டிஸ்டா உட்காந்துருக்கேன். ஸோ என்னோட முதல் படப்பாடல் கூட இதை சொல்லலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த சாண்டி அண்ணனுக்கும் ஜெயலட்சுமி அண்ணனுக்கும் பெரிய நன்றி. சூப்பர் சிங்கர் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு. நிறைய ஒர்க்ஸ் பண்ணிருக்கோம், நிறைய ஆல்பம் பாடியிருக்கேன், நிறைய 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 பெரிய மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா இது வரைக்கும் படத்துல எந்த பாட்டும் வரல. ஸோ இதுதான் முதல் படம் என்னோடது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நல்லபடியா வெற்றி ஆகும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த வாய்ப்பு கொடுத்தது நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் மீட், ஃபர்ஸ்ட் பேச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுனது இல்லை. கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். விருந்தினருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பீச் கொடுத்துட்டு ஆங்கரிங்க்கு வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜன் சார் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி அவருக்கு. ஜெயலட்சுமி மேம், ஒரு படம் பண்ணும்போது நான் ஆக்சுவலி 9 வருஷமா ஆக்டிங்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். குத்துப்பற்ற ஆர்டிஸ்ட் நான். ஆக்சுவலி 3 படம் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 3வது படம். ஆக்சுவலி 3வது படத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்கிரீன்ல நான் மேபி பார்க்க போறேன். ரொம்ப ஆர்வமா இருக்கு நானு. பட வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். படம் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்துல வந்து ஒரு படம் இயக்குவது எப்படின்னா, ஒரு ஆண் பெண்ணாக மாறி அந்த பெண் காண்டாமிருகத்தை பிரசவிக்கிறது போல அப்படிதான் ஒரு படம் எடுக்கணும். இயக்குனர் ஆகணும்னா அப்புறம் ப்ரொடியூசர் ஆகணும். யோசிச்சு பாத்தீங்க எப்படி இருக்கணும்னு. இந்த ரெண்டுமே மேடம் வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க கல்லும் வரும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது பெரிய விஷயம். அதுக்காகவே அவங்களுக்கு நம்ம பாராட்டலாம். அவங்களை வந்து ரெண்டுத்தையுமே கேஷுவலா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரியில எப்போது இண்டஸ்ட்ரியுமே அப்படிதான். ரொம்ப ஆனா தெளிவா இருக்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியே கூட ஒருத்தர் பேசிட்டு சொன்னாரு, இந்த வயசுல இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்னாரு. வயசு என்பது உடல் சார்ந்ததுதான், கிரியேஷன் வயசே கிடையாது. 100 வயசுல கூட கிரியேட் பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கலாம். மனம் என்பது வேறு, உடல் வயசுன்றது உடல் தான். அப்படி பார்க்கும்போது எங்கா இருக்காங்க ஜெயலட்சுமி மேடம். அவங்கள வந்து நான் உண்மையாவே பாராட்டுறேன். ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ள அது சத்தோ சரியோ எதுவோ அதை தாண்டி ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல நம்ம இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அந்த விஷயத்துல இந்த குழு வந்து எனக்கு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாக்கிய அண்ணன் தான் வழக்கம் போல, பாக்கிய அண்ணன் தான் வந்து இவங்க எல்லாரையும் வந்து கூட்டினோட கேப்டனா இருப்பாரு, அப்படிதான் இருந்தாரு. அப்போ வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போது எனக்கு வந்து பாட்டு எல்லாம் பார்க்கும்போது லிங்கேஷை பார்த்து ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. மனுஷன் என்ன கிஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு. ஒரே
டேக்லயே இவ்வளவுனா ரீடேக் எவ்வளவு வாங்கிருப்பாரு, வேணும்னா ரீடேக் எல்லாம் வாங்கிருப்பாரு, இவ்வளவு எல்லாம் வாங்கிருப்பாரு. இவ்வளவு இருந்திருக்கும். ஆனா என்ஜாய் பண்ணிருக்காரு. சோ எனக்கு என்னன்னா, நான் வடசென்னை படத்துல வர அந்த பூண்டி தங்க மருத்துவர் வெற்றி ஷேர் பண்ணிருப்பாருல, அங்கதான் பிறந்து வாழ்ந்தேன் நான். எனக்கு கடற்கரை என்பது எனக்கு ரொம்ப, நான் அப்படிதான் பிறந்தேன், அங்கதான் இருந்தேன். சோ எனக்கு உண்மையாவே சொல்லணும்னா எனக்கு நான் அடிக்கடி ஈரோட்ட சொல்லிட்டு இருப்பேன், ஜனநாதன் அண்ணகிட்ட சொல்லிட்டு இருப்பேன், உண்மையாவே ஒரு மீனவர் சார்ந்து ஒரு படம் வரலையோ அப்படின்னு தமிழ்ல அப்படின்ட்டு. சோ இந்த படம் பார்க்கும்போது மீனவர் படம் மாதிரி இருக்குதா அப்படின்னு தெரியல, அந்த படம் பார்க்கல. பட் பேக் ட்ராப்பா இருக்குதா இல்ல வாழ்வியலா இருக்குதான்னு தெரியல. அப்படி வாழ்வியலாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானு. இந்த ஒட்டுமொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா அவங்களுக்கு நன்றி. அப்புறமா ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும் நன்றி. சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த சாங்ஸ்ல ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லணும். சிங்கர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். சந்திரன் பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ நல்லா ரொம்ப சூப்பராகவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அவரை. நான் ஒரு பேரா கூப்பிடலான்ட்டு அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு போன் எடுத்து பார்த்தேன், பக்கத்துல டாலி என்ன மனப்பாடம் பண்றியா. சோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி லைட்டா நர்வஸா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கமிட் பண்ணி கொடுத்த நம்ம பாக்கியனுக்கு நன்றி. ஆக்சுவலி ஸோ பாக்கியன் என்ன மேடமுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ மேடம் ஸ்டுடியோல சாங்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்னால நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி, கேமராமேனுக்கு நன்றி, ஹீரோ லிங்கேஷ் டார்லிங்க்கு நன்றி, ஹீரோயினுக்கு நன்றி. இந்த கடைசி நேரத்தில் எனக்கு ப்ராஜெக்ட்ல சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்க முத்து பிரதர் அண்ட் ராஜன் காம்ப்ரமைஸ் ஆகும் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி தராங்க. ஸோ இது போக மேடமுக்கு தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க, இப்ப நான் என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என் காதலே என்றால் பாக்கியா, பாக்கியா என்றால் என் காதலே. இந்த படத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது எனக்கும் பாக்கியா தான். அதை மட்டும்தான் சொல்லணும்னு வந்திருக்கேன். பாடல் அருமையா வந்திருக்கு. என்னாவது ஏதாவது சாங் ஒன்று எழுதி முடிச்சுட்டு மேடம் வந்து கொடுத்த 2 வரியோட போயிடுறேன். அதுல அவங்க ஒரு டேஸ்ட் சொன்னாங்க, எனக்கு இப்படிதான் எழுதணும், அதை மாத்தி எழுதுனா தேவையில்லைன்னாங்க. சரணத்துல ஒரு வரி எழுதியிருந்தேன், நீர்த்தொடும் நாணல் போலவே நான் இங்கு ஆகிற, நீத்தோட ஆசை கூடுதே வேறுவரை வேகிற, காற்றோடு காதல் பாஷைகள் உன்னோடு பேசுற, ராத்திரி நேரமாகி யாத்திரை போகிறேன்னு. சூப்பரா வந்திருக்கு சந்திரன். எனக்கு இப்படிதான் எழுதிட்டேன். ஐட்டம் சாங் கொடுத்தாங்க, கொஞ்சம் தூக்கணும் ஆபாசமா எழுதிட்டேன். சந்துரு தப்பு சந்துரு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, பெண்களை கொச்சைப்படுத்தி எழுதக்கூடாது, கொஞ்சம் நாகரிகமா எழுதினாங்க. அந்த ஐட்டம் சாங் அழகா எழுதியிருக்கிறேன். நன்றி. பாக்கியாவுக்கு நன்றி. இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது ஒரு 4-5 பேர் மறந்துட்டேன். வாய்ப்பு கிடைச்ச சொல்ல நினைச்சேன். அருமை சகோதரர் முத்துக்குமார், ஜோதி பிரதர், சவுந்தரராஜன் சார் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க சந்திரசேகரன் வரும்போது பயங்கரமான கைதட்டல் இருந்துச்சு. அது போல பாக்கியாரனை ஏத்தீங்கன்னா இந்த அரங்கமே அதிர்ந்து இருக்கு. சினிமால ரொம்ப முக்கியமான ஆளு பாக்யராஜன். உண்மையிலேயே நிறைய அவரை பத்தி சொல்லலாம். நான் வேலை விட்டு வந்தப்ப எனக்கு பெரிய ஒரு தூண் மாதிரி நின்று சினிமால எல்லாம் டிராவல் பண்ண வச்சாரு. இந்த மேடையில நாங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். அதனால அந்த பாக்யராஜன்ல யாரும் நீங்க எல்லாம் பாக்கணும். யாரா பாக்யராஜ்? நாங்கெல்லாம் ரூம்மேட்டு. ஒரு படம் சக்சஸ்னா பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்குன்றது அது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீ பார்த்திருப்பீங்க. அது நாங்கெல்லாம் பல உழைப்பு பார்த்துட்டோம். அதனால நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. நானு, ராமு, கௌதம், அந்த மாதிரி நாங்க எல்லாரும் ரூம்மேட்டு. அப்ப யாருமே நாங்க டைரக்டர் கிடையாது, எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்ப எல்லாருமே டைரக்டரா இருக்கோம். ஒரு பெரிய எனர்ஜி எங்களுக்கு பின்னால எப்போதுமே இருப்பாரு. இந்த படத்துக்கு கலந்துட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, தனாக்காரன்ல ஒரு படமா நின்றது லிங்கேஷ், ராம் சாரு, பாக்யராஜன், சந்திரசேகரன், இவங்க எல்லாம் ரொம்ப படமா இருந்தாங்க. எனக்கு இந்த படத்தை எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்காக உழைத்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு பெரிய முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் சினிமால பெண் இயக்குநர்களோட எண்ணிக்கை ரொம்ப அறுதி குறைவா இருக்கு. அவங்களோட எண்ணிக்கை உண்மையிலேயே ஒரு ஆண்களுக்கு நிகரா 50க்கு 50 வரணும். இன்னைக்கு பெருசா பயங்கரமா அடிச்சு நொறுக்குறாங்க. இன்னைக்கு வர்ற பெண்கள் சுதாகங்கிற படத்தை எடுத்துட்டு நீங்க எந்த ஆண் இயக்குநர்களோட பேரை போட்டாலும் பொருந்தும். ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸா இன்னைக்கு ஒர்க் பண்றாங்க. அது மேடமும் வளரணும். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். நன்றி.
நான் பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகள்ல ஏராளமாக மேடையில் நின்று மாணவர்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறேன். தொலைக்காட்சி விவாதத்தில் கோடிக்கணக்கான மக்களிடம் பேசியிருக்கிறேன். இன்னும் பல பெரிய அரசியல் தலைவர்களோடு உரையாடி இருக்கிறேன். ஆனால் என்னை இது எனக்கு முதல் மேடை. என்னை அறிமுகப்படுத்திய பாக்கியராஜுக்கு நன்றி. சினிமா இன்னும் இந்த சினிமா மேடையில பேசுறது ஃபர்ஸ்ட். நிறைய நடிகர்கள், இங்க மனதாலும் குணத்தாலும் உயர்ந்த மனிதர் நம்ம இயக்குனர் தமிழ். அவர் ஏற்கனவே உயர்ந்துதான் இருக்காரு. அப்படிப்பட்ட நபர்களோடு, சகோதரர்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனால் என்னன்னா, இந்த மாதிரி மேடையில வந்து ஃபர்ஸ்ட் பேசுறது, இந்த ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் ஓடிச்சு, பார்த்தோம், பாடல்கள் எல்லாம் பார்த்தோம். அதாவது பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதர்களுக்கு, மனித பிறப்பாக பிறந்தவர்களுக்கு 3 விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு 3 விஷயம் உண்டு. ஒன்று வந்து கடல். கடல் எந்த மனிதர்கள் போய் நின்னாலும் அந்த கடல்ல இருந்து வெளியே வரவே மாட்டாங்க, அந்த கடலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2வது ஒரு விஷயம் மலை. மலை பிரதேசத்துக்கு போனாலும் என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மலை அவர்களை வந்து அங்கிருந்து வெளியேற விடாது. 3வது யானையவும் பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. இந்த 3ஐயும் மனிதர்கள் பார்த்த உடனேயே அந்த இடத்திலிருந்து தங்களை நகர்த்தி கொள்ள மாட்டார்கள். அங்கேயே நின்றுட்டே இருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இது இருக்கு, இதனுடைய உளவியல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 3மே அளவில் பெரியதாக இருக்கிறது. கண்ணு கொள்ளாது, பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த கடல் அலைகள் பாய்ஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அநேகமா இது தரங்கம்பாடின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தரங்கம்பாடியில தான் இந்த பாடல்கள் எடுக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தரங்கம்பாடிக்குள்ள ஒரு 15 நாள் உட்கார்ந்து இந்த காவிரி நீரோவியம்னு ஒரு புக்கு எழுதினேன். அந்த புத்தகம் எழுதும் போது, நீங்கள் அமர்ந்து மேலே காதல் பாடிக்கொண்டிருக்கிறீங்கல்ல, அதற்கு கடலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அதான் என் மனசுக்குள்ள வந்து போச்சு. நல்ல ஒரு இடம் அது. அந்த கடலுக்குள் பல காதல்கள் செத்து போச்சு. செத்து போன வரலாறு ஒன்று. அந்த அலைகள் அந்த சோகத்தை பாடிக்கொண்டே இருக்கும். அந்த ஊருக்கு பேரு தரங்கம்பாடினாலே அலைகள் பாடி அப்படின்னு தான் பேரு. தரங்கம்னா அலைகள். அலைகள் பாடிங்கிற ஊர் தான் தரங்கம்பாடின்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல தான் இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு. ஏறக்குறைய 2-3 பாடல்கள் அதிலே இருந்தது. அந்த இடிந்து போன அந்த திண்டுகளுக்குள்ள இருக்குல்ல, அதற்கு உள்ள நான் இங்க போய் ஆய்வு செய்து எழுதுனதுல, அந்த காலத்துல வயதுக்கு வந்த பெண்கள் பூப்படைந்த உடனே அன்றைக்கு இருந்த வெள்ளையர்களால், இல்ல அன்றைக்கு இருந்த ஆதிக்க சக்திகளால், அன்றைக்கு இருந்த மன்னர்களால், அவங்க வந்து பூ பெய்த உடனே அவங்கள வந்து அரண்மனைக்கு அனுப்பி வைக்கணும். இல்லாட்டினா அங்க இருக்கிற படை வீரர்கள் வந்து அவர்களோடு உறவு கொள்ளணும். இவர்களுக்கான காதலோ எதுவுமே இருக்காது. உடனே அந்த தரங்கம்பாடி ஊர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, குழி தோண்டுவார்கள். ஒரு குழியை தோண்டி நெல்லு போடக்கூடிய ஒரு இதை உள்ள வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்குள்ள அந்த குழந்தைய, அந்த பூ பெய்த பெண்ணை உள்ள இறக்குவாங்க. இறக்கின உடனே அந்த பொண்ணு உள்ள போய் அந்த நெல் அள்ளிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை உள்ள இறங்கின உடனே மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இது இந்த மாதிரி எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 8200 குழந்தைகள் அந்த கடலுக்கு கீழே இருக்கிறார்கள். அதற்கு பேரு பூவாடைக்காரி அப்படின்னு பேரு அதுக்கு. அதை வச்சுட்டு அந்த குழந்தை இறந்த இடத்தை தெய்வமா வழிபடுவாங்க. ஒரு பெட்டியில பூ செஞ்சு அந்த பூவை சுத்தி அதை வழிபடுவாங்க. தரங்கம்பாடி கடற்கரை முழுவதும் பூவாடைக்காரிகள் நிறைந்த ஒரு ஊர். அவர்களுக்கு காதல் உண்டு. அந்த காதல் என்ன செய்யப்படுகிறது, அந்த இடத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு அப்படித்தான் மனசுக்குள்ள அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே ஒரு பதத்தை வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த கடல் வந்து ஒரு கதையை சொல்லிக்கொண்டே இருக்குது. அந்த கடலின் மேல் நின்று, அந்த தரங்கம்பாடியில் நின்று ஒரு கதையை, ஒரு காதல் கதையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், சொல்ல முயன்றிருக்கிறீர்கள். அந்த வகைக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னா காதல் என்பது, நீங்க வந்து ஒரு ரொம்ப, நீங்க பெரியார வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல, பெரியார் இல்லாம ஒரு விஷயத்த பேச முடியாது. நீங்க வந்து பெரியார் வந்து காதலை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவார். திருமணமோ கல்யாணமோ கன்னிகாதானமோ எதுவுமே தமிழ் சமூகத்தில் வழக்கே கிடையாது. நமக்குள் இருந்ததெல்லாம் காதல் தான். ஏன்னா கல்யாணமும் கன்னிகாதானமும் திருமணமும் பின்னால் நாம் உருவாக்கி கொண்டது. ஆனால் காதல் என்பது மட்டும்தான் என்னது, நமக்குள் சொந்தமாக இருந்தது என்று பெரியார் விடுதலையில் எழுதியிருக்கிறார். ஆனா பெரியார் வந்து
முன்னுக்கு பின் முரணாக பேசுவார் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசி இருக்கலாம். ஆனால் அறிவுக்கு முரணாக பெரியார் ஒரு வார்த்தை கூட பேசியவரெல்லாம் மறந்துடக்கூடாது. அவர் அறிவுக்கு முரணாக பேசியவரே கிடையாது. எல்லாமே கிளீனா என்ன செய்வாரு, அவர் எல்லா பர்னிச்சரையும் உடைச்சிருப்பாரு. காதல் பர்னிச்சர் எல்லாம் உடைச்சிருக்காரு. நீங்க காதலை பத்தி அவர் எழுதுன முன்னாடி எழுதுனதை படிச்சீங்கன்னா காதலை போட்டு உடனே உடைச்சிருப்பாரு. ஆனா அவர் எல்லா பர்னிச்சரையும் உடைச்சிருக்கிறாரு. ஆனா உட்கார வேண்டிய எந்த ஒரு பர்னிச்சரையும் அவர் உடைச்ச வரலாறே கிடையாது. அதுல உட்கார வச்சிருப்பாரு. அதுதான் அவருக்கு இருக்கிற ஸ்பெஷல். நீங்க அவரை விமர்சிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். நீங்க கார்ல் மார்க்ஸ் எழுதிய ஜென்னிக்கு எழுதிய காதல் கடிதம் அதை படித்து பார்க்கலாம். அம்பேத்கர் ரமாபாய்க்கு எழுதிய அந்த காதல் கடிதம் அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதுவும் ஒரு பெண் சிந்தனைக்குள் ஏறுவது இருக்குல்ல, ஒரு பெண்ணுடைய சிந்தனைக்குள், பெண் சமூகத்தை சமைப்பவள். உண்மையிலே அந்த அம்மாவை பார்க்கும்போது அவ்வளவு பெருமையா இருக்கு உண்மையிலே. அதாவது இது வயசோ மற்ற விஷயமோ அவங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயமோ இதில் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உழைப்புமோ இது வெற்றி பெற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். இது வெற்றி பெற வேண்டும். ஏன்னா ஒரு முயற்சி என்றைக்குமே எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தோல்வியே கிடையாது, என்றைக்குமே கிடையாது. அது தோல்வி அப்படிங்கிறது ஒண்ணு நான் ஏத்துக்கிடவே மாட்டேன். நீங்க அது இவர்கள் இன்றைக்கு விதைத்திருக்கிற எந்த ஒன்றுமே, இந்த பூமியில் ஒன்றை விதைத்தீர்கள் என்று சொன்னால் பூமியில எல்லாமே விழுந்துகிட்டே இருக்கும், ஆனா மக்கி போயிடும். விதை ஒண்ணு மட்டும்தான் என்ன செய்யும், முளைச்சுக்கிட்டு வெளியே வரும். அப்ப விதைத்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க. சொல்லி இருக்கிற முறை என்ன, அது என்ன வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி அது காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அது எப்படி மக்கள் ரசிக்க போறாங்க, இதெல்லாம் 2வது பார்ட். ஆனால் ஒரு விதையை விதைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஈடுபட்ட உங்கள் அனைவருக்கும் எனது பரிவான வணக்கத்தை தான். உண்மையிலேயே கதாநாயகன் கதாநாயகி, ஏமா நீங்க இப்படி பேசாம இருந்தீங்கன்னா உங்களை யார் லவ் பண்ணுவா? வந்தீங்க டக்குன்னு போய் உட்காந்துக்கிட்டீங்க, நல்லா பேசணும்ல. அப்ப பெண்கள் அந்த அடிப்படையில ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை என்ன செஞ்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் பெண்கள் நடிக்கவே கூடாது அப்படிங்கிறது இந்த காலமெல்லாம் உண்டு. ஆண்களுக்கு தான் சேலை கட்டி நடிக்க வச்சாங்க. KP ஜானகி அம்மான்னு ஒருத்தவங்க மதுரையில பொது உடைமை இயக்கத்துல இருந்தவங்க, அவங்கதான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, நடிக்க வந்தாங்க. யாரோட? விஸ்வநாத தாஸ். நான் மேடை நாடகத்துல நடிக்க வந்தவங்க. முதல் சினிமா நடிகை, நாடக நடிகை KP ஜானகி அம்மா தான். அவங்கதான் நடிச்சாங்க. விஸ்வநாத தாஸ் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக அவர் கூட நடிக்க மாட்டாங்க. ஆனா அவர் ஒரு சிறந்த கலைஞர். விஸ்வநாத தாஸ் ஒரு மிகப்பெரிய கலைஞர். அப்புறம் KP சுந்தராம்பாள். இப்படி நீங்க வரிசையா எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய வரலாறு. பெண்கள் சினிமாவை அல்ல கலையை உயர்த்துவதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட போராட்டங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான போராட்டமாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த படத்துல. இந்த அம்மா ஜெயலட்சுமி அம்மா அதற்கு ஒரு மல்லு கட்டுறது இருக்குல்ல, ஒரு அம்மா மல்லு கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சில பேரு ஒரு விஷயம் 2 விஷயம் 3 விஷயம் செஞ்சுட்டு உலகமே நாசமா போச்சு அப்படின்ட்டு எரிஞ்சு ஓடிடுவாங்க. ஆனா இவ்வளவு இந்த ஏஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஆனா அதுக்குள்ள நின்று ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு அம்மா முயற்சி எடுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சமூகத்தில் நான் இன்னொரு விஷயத்தை அழுத்தமா சொல்றேன், இந்த சமூகத்தை சமைத்தவள் பெண். நீங்க விவசாயம்னு ஒண்ணு இருக்கு, இந்த விவசாயத்தை கண்டுபிடிச்சது யாரு? விவசாயத்தை கண்டுபிடிச்சது பெண் தான் கண்டுபிடிக்கிறார். அதான் வரலாறு. நீங்க குகைகளில் மலைகளில் இருந்த அந்த பெண்கள் அவர்கள் கர்ப்பகிதமா இருக்கிற காலத்துல தின்ன பழங்களை கீழே போட்டு விட்டு 10 மாதம் காத்து கிடக்கிறார்கள். மலை குகைகள்ல தான் இருக்காங்க ஆதி மனிதர்கள். அவர்கள் தின்று கீழே போட்ட ஒரு கொட்டை 10 மாதம் கழித்து பார்க்கும்போது முளைச்சுக்கிட்டு நிக்குது. அப்ப விதைச்சா முளைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சவ பெண் தான். அதற்கு பின்னால் தான் விவசாயம் என்ன செய்யப்படுகிறது. உலகில் விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதே பெண்களால் தான் என்ன செய்யப்படுகிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது. கணக்கை கண்டுபிடிச்சது பெண் தான். நான் பெண்ணை பற்றி பேசுவதற்காகவே நான் அதுக்காக வந்தேன். இந்த அம்மா பேரு ஜெயலட்சுமி, ஒரு படம் எடுத்திருக்காங்க. ரைட் வந்துரு அப்படின்னு நான் வந்துட்டேன். பாக்கியராஜ் கூப்பிட்ட உடனே அண்ணன் தமிழ் போன் பண்ணி, நேற்று கூட நான் கிளம்பிட்டேன் சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு. ஊர் திருநெல்வேலி, எப்படி ஊருன்னு தெரியும்ல, போனாலே வெட்டுவாங்க அந்த ஊரு. அங்க போய் இறங்கணும். அப்புறம் பாக்கியராஜ் தமிழன் சொன்னாங்க, நீங்க வாங்க கண்டிப்பா ஒரு நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடிப்படையில தான். அதே போல கணக்கு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
நீங்க வந்து அன்னைக்கு என்ன கணக்கு இருந்திருக்கும், அந்த கணக்கை கண்டுபிடிச்சது உலகத்தில் பெண் தான் கணக்கையே கண்டுபிடிக்கிறா. ஒரு 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 அவனுக்கு அன்னைக்கு இருந்த என்ன இருந்தது சொத்து, ஆடு மாடுகள் தான் இருந்திருக்கும். ஆடுகள் பூரா என்ன செய்யும், மேய்ச்சலுக்கு போகும்போது கல்லெடுப்பா. கல்லெடுத்து 1 2 அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டா, கல்ல போட்டிருப்பா போயிருக்கும், ஒரு உருப்படி போயிருக்கும். திரும்பி ஆடு வருது, குழியில கல் இருக்கு, எடுத்து வெளியே போடுறா. 1 2 3 100 போச்சு, 99 கல்லுதான் குழிக்குள்ள போயிருக்கு, ஒத்த ஆட்டை காணா, தேர்றா அப்படிங்கறதுல இருந்துதான் கணக்கு உருவானது. கணக்கை கண்டுபிடித்தவளும் பெண்ணுதான். இதான் உலக வரலாறு. அவ உலகத்தை சமைத்தவள், சமூகத்தை சமைத்தவள், சமூகத்தை எப்படி காதலித்திருப்பாள் என்று நாம் யோசித்திருக்க வேண்டும். அப்படி சமூகத்தை காதலித்த ஒரு பெண்களை எப்படி இந்த சமூகம் அடக்கியது, எப்படி இந்த சமூகம் உடக்கியது. இப்பயும் காதல்னு பேசினாலே வெட்டிச்சுக்கிட்டு நிக்கக்கூடிய, அருவாளெல்லாம் கையில தூக்கிக்கிட்டு நிக்கக்கூடிய காலத்திலும் ஒரு காதலை வாழ வைத்துக் கொண்டிருப்பது அப்படிங்கிறது வந்து சினிமா தமிழ் சமூகம் மட்டுமல்ல, உலக சமூகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, காதலை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆதலினால் காதல் செய்வீர் என்று என்ன சொன்னா பாரதி, ஆதலினால் காதல் செய்வீர், காதல் செஞ்சா என்னெல்லாம் கிடைக்குங்கிறார். யாரு, பாரதியார் சொன்ன ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு ஒரு இது இருக்கு பத்தியில. காதல் செய்தார் மானுடருக்கு கலவி உண்டு, கலவியில் கவலை தீரும். இந்த பேர் முத்தம் கொடுத்தார்ல, கவலை தீரும். கவிதை உண்டு, கானம் உண்டு, கலைகள் உண்டு, சாகாமல் இருப்பவும் கூடும், மரணம் பொய்யாகும், அதனால் காதல் செய்யுங்கள். மரணத்தை பொய்யாக்கணும்னாலே நீங்க என்ன செய்யுங்க, காதல் செய்யுங்கள் என்று பாரதி என்ன செய்யறான், பாடல்கள் எழுதுறான். அப்ப இதையெல்லாம் கணக்கு பண்ணுகிற பொழுது ஒரு பெண், அதுவும் இந்த சமூகத்தில் ஒரு படத்தை எடுக்கணும், பல வழியில சொல்லலாம், எழுதவும் செய்யலாம். நாங்கெல்லாம் நூல் எழுதுறோம். ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு 6 ஆண்டு காலங்கள் ஒரு நதியில் நான் பயணித்திருக்கிறேன். 6 வருஷம் ஆத்துக்குள்ளே படுத்து கிடந்திருக்கிறேன். என்னெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு புத்தகத்தை நாங்கள் அப்படித்தான் எழுதுவோம், ஒரு வரலாறை அப்படித்தான் தேடுவோம். வாழ்க்கையில் பாதி நாள் எங்கேயாவது நாடோடியாக அலைந்து கொண்டிருப்போம், ஏதாவது ஒரு கல்வெட்டை போய் தோண்டிக்கிட்டு இருப்போம். இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆனால் வெளி உலகத்திற்கு எங்களுக்கு பெருசாக தெரியாது. இந்த சமூகத்தில் ஒரு எழுத்து என்பது ரொம்ப முக்கியமானது, ஒரு படைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. படைப்பாளி முக்கியமானவன், எழுத்தாளர் முக்கியமானவன். அந்த வகையில் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் இந்த படைப்பாளிகள் அனைவரையும் மிகவும் மனதார பாராட்டுகிறோம். இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், சமூகத்தில் இது ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த மேடையில், முதல் மேடையில் என்னை அறிமுகப்படுத்திய பாக்கியாவுக்கு மீண்டும் நன்றி சொல்லி, அம்மாவுக்கு நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நின்று இருக்கீங்க, இடம் இல்லாத இருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்காக டைம் ஒதுக்கி உட்காந்து பாக்குறீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பேச தெரியாது. பிசிக்கலா நான் ஒர்க் பண்ணுவேன், என்னன்னா எனக்கு மென்டலி அவுட்டு. பிசிக்கலி நல்லா ஓடுவேன், எல்லாம் பண்ணுவேன், மென்டலி எனக்கு எதுவும் பேச தெரியாது. இந்த படம் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா, ஜெயலட்சுமி மேடம் அவங்க இந்த படத்துல பல வழிகளை சந்திச்சிருக்காங்க. பல வழி அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் வந்து 5 வருஷம் நான் அவங்க கூட இருந்திருக்கேன். மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே எங்க மேடம் தான். ஏன்னா என்ன அவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க. நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன், நிறைய டைம் தவறு பண்ணியிருக்கேன், நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஒரு முறை கூட என்னை வந்து அவங்க திட்டுனதே இல்லை. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தட்டி கொடுப்பாங்க, பாத்துக்கலாம் விடுறா, பண்ணிக்கலாம் விடுறா அப்படின்னு. ஆனா அவங்களுக்குள்ள நிறைய வழிகள் இருக்கும். இந்த படம் பண்ணது என் கூட எல்லாம் பயணப்பட்டிருப்பாங்க. டெக்னீஷியனா இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு வழிகளோட மேடம் வந்து பயணிச்சாங்க அப்படின்னு. இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இதுல வந்து என் கூட 4 வந்து மேடம் வந்து ஒரு ஆலமரம்னா 4 அதாவது அதை சுத்தி வந்து விழுதுகள் போல வந்து டைரக்டர் இருந்தாங்க. இது வந்து ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து அசிஸ்டன்ட் இருப்பாங்க. இதுல வந்து ஒரு படம் பண்ண டைரக்டர் அவங்கள வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைக்காத மேடம் கூட இருந்து என்னுடைய சித்திரவதையை சகிச்சுட்டு அவங்களுக்கு நிறைய சித்திரவதை பண்ணிருக்கேன் அவங்கள. நான் அதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அந்த மாபெரும் ஜம்முவான் யாரான்னு கேட்டா நம்ம பாக்கியா சார், டைரக்டர் பாக்கியா சார், அதுக்கப்புறம் டைரக்டர் முத்து சார்,
இதுக்கப்புறம் நான் 2-3 பேரை நான் கூப்பிடல, சாரி மன்னிச்சுக்கணும். என்னுடைய அண்ணன் டைரக்டர் சவுந்தர், அவர் வந்து என் கூட அப்பத்துல இருந்தே நான் துவண்டு போக சொல்லவும், நான் உழு சொல்லவும், நான் இது பண்ண சொல்லவும் என் கூடவே இருந்திருக்காரு. என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் எங்களுக்குள்ள அவர் என்ன தட்டி கொடுத்து இல்ல 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 ராஜன் இப்படி இல்ல அப்படி இல்ல, எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நான் விரும்புறேன். இந்த படத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, யாருக்கும் தெரியாது. இந்த படத்தால குறைஞ்சபட்சம் மேடம் வந்து பிபி இதுவாயிட்டு 5-6 டைம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த படத்துக்காக சவுந்தர் சார் யாருக்கும் தெரியாது, ஸ்ட்ரோக் வந்துருச்சு அவருக்கு. இந்த படத்தை எண்ணி இது பண்ணி அந்த மாதிரி ஒரு மாபெரும் டைரக்டர் அவரு. இன்னொரு டைரக்டர் வந்து கிருஷ்ணன், அவரும் என் கூட இருந்து சிறப்பா செயல்பட்டாரு. அதாவது இந்த 4 பேர் வந்து என் கூட இருந்து முத்தண்ணா இப்ப வரைக்கும் கூட நிக்கிறாரு. சவுந்தர் சாரும் அவரு கூட நிக்கிறாரு. நான் என்ன பேசணும்னு தெரியல. இன்னொன்னு வந்து நான் இந்த மேடையில நிக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் ஜெயலட்சுமி மேடம் மட்டும்தான். அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது வந்து நம்ம பாக்யராஜ் சார். என்னன்னா நம்ம தானாக்காரன் அப்படின்றதுல நம்ம தமிழ் சார் எனக்கு ஒரு ரோல் கொடுத்திருந்தாரு. அது சின்ன ரோல் தான். அந்த ரோல் நான் நடிக்க சொல்ல லிங்கேஷ் சார் அதில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட நான் செல்ஃபி எடுத்திருக்கேன். நான் செல்ஃபி எடுத்திருக்கேன், சார் ஒரு செல்ஃபி எடுக்கட்டுமா அப்படின்னு. இப்போ என்னன்னா அந்த உயரத்துக்கு என்னை தூக்கி வச்சு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து இங்க நிக்க வச்சதுக்கு நெக்ஸ்ட் யாருன்னு கேட்டா ஜெயலட்சுமி மேடம் தான். ஏன்னா அவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, கொடுத்தாங்க. அதுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்னு என்னுடைய அதான் இவ்வளவு நேரம் பேசினேன், அதுக்காக உட்கார்ந்த சீஃப் கெஸ்ட் சாரி, எனக்கு பேச தெரியல, எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். நீங்க எனக்காக பொறுமையா அந்த இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு. மத்தபடி வந்து நான் ஒரு 4 பேருக்கு சால்வ போடணும்னு நினைக்கிறேன். சவுந்தர் சார் கொஞ்சம் மேட்ல வரீங்களா பிளீஸ். ராஜன் சார் வந்து ஓப்பனா எல்லாத்தையுமே பேசிட்டாரு. ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்குள்ளேயும் வந்து இவங்களை எப்பயாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். எல்லாரையும் பத்தியும் சொல்லலாம். எனக்கு லிங்கேஷ் சாரோடைய ஆக்டிங் வந்து ரொம்ப புல்லரிக்கும். அந்த மாதிரி பண்ணுவார். ஒரு விஷயத்த சொன்னா அதை அவர் உள்ளுக்குள்ள எடுத்துட்டு பண்ணுவாரு. அப்படி பண்ணும்போது கூட மறுபடியும் மேடம் போய் கரெக்ஷன் சொல்லுவாங்க, இல்ல இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணணும். அதையும் உள்வாங்கிட்டு ரொம்ப அழகா பண்ணுவாங்க. இவங்க ஹீரோயினையும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இன்னைக்கு விழா மேடை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மியூசிக் டைரக்டர் சாண்டிஜி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. ஒவ்வொன்றும் கண்டிப்பா ஹிட் ஆகும். சந்துரு சார் வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். குழந்தைய வச்சுக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாட்டை எழுதினாரு. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அந்த வரிகள் அவ்வளவு அழகா இருக்கும். இது நிறைய வழிகள், நிறைய போராட்டங்கள், எல்லாரும் பத்தியும் சொல்றதுக்கு இந்த நேரத்துல வந்து டைம் போதாது. எல்லாரும் வேற ஒரு டென்ஷன் எப்ப முடியும்னு தான் உட்காந்துட்டு இருக்கோம். அதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், குறிப்பா மேடத்துக்கும் சரி, இங்க என்ன கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறது வந்து ராஜன் சார் தான், அவருக்கும் சரி, இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி. இங்க எல்லாரும் பேசிட்டாங்க, நிறையவே பேசிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே பசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டயர்ட்ல எல்லாரும் இப்ப இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. நிறைய பேசணும்னு நினைச்சேன், ஆனா இந்த டைம் அதுக்கேத்த மாதிரி இல்ல. முக்கியமா இதுல வந்து என்னோட செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே, அதாவது டெக்னீஷியன், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாரி. நான் முதல்ல நினைச்சது என் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இங்க இருக்கிறவங்க பேசுறத பார்த்துட்டு என் இறைவனை ஒரு செகண்ட் மறந்துட்டேன். அவர் கோச்சிப்பாரு, இல்ல ஆண்டவா இறைவா நீதான்ப்பா எனக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு தாய் என்ன பண்ணுவா, குழந்தை ஸ்கூல் போக சொல்ல பென்சில்ஸ் கரெக்டா வச்சிருக்கா, பேனா கரெக்டா வச்சிருக்கா, தலை ஒழுங்கா வாரி இருக்குதா, பொட்டு அழகா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் போக சொல்ல என் 3 தேவதைகள், என் பெண்கள் எனக்கு ஒரு தாயா இருந்து தலைவாரி விடுவா. ஒருத்தி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா. ஒருத்தி என் பெட்டியில எல்லாமே இருக்குதா கரெக்டா அப்படின்னு, அம்மா ஜாக்கிரதையா போயிட்டு வாம்மா, யார்கிட்டையும் ஏமாந்துடாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களை என் 3 தெய்வங்களை நினைச்சு என் தெய்வத்துகளுக்கு நன்றி சொல்றேன். அவங்களை நான் அனுப்பலன்னா நான் இந்த இடத்துல இல்லை. முக்கியமா இதுக்கு தலைமை வாங்கிய தமிழ் அவர்கள், கொஞ்சம் பண்ணி குட்டுற குட்டிமா, அந்த தமிழ் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அவருக்கு யாருமே தெரியாது, இவ்வளவுதான் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா அவரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் அவர் சொல்லி அனுப்புறது, ஒரு பெண் எடுக்கிறாங்கப்பா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்வாரு.
அந்த தமிழ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மனசார. அதுக்கப்புறம் லிங்கேஷ் ரொம்ப நல்லா நடிப்பாரு. என் முகம் கொஞ்சம் சோகமா இருந்தா கூட, என்ன மேடம் என்ன சோகமா இருக்கீங்க, என்னப்பா இந்த சீன் எப்படி வரும் அப்படின்னு கேட்பேன். எப்படி நடிக்கணும் மேடம், இல்லப்பா இப்படிதான் இருக்கணும், போங்க மேடம் நான் பிச்சு ஒதுறிடுறேன் அப்படின்னுவாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை கேட்டு பயப்படாதுங்க மேடம் சூப்பரா நடிக்கிறேன்னு சூப்பரா நடிச்சு கொடுத்தாரு. கதாநாயகி திவ்யா நான் கேட்டு எது சொன்னாலும் அப்படி மனசுல ஏத்துக்கிட்டு நடிப்பா. அப்பதான் நான் சொல்வேன், ஏய் திவ்யா விஜய் கூட நடிக்கணும் அஜித் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தா போதாது, நல்லா நடிச்சாதான் உன்னால வர முடியும் அப்படின்னு. ஓகே மேடம் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்டி மியூசிக் என்ன கேட்பாரு, மேடம் உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு ஓகேவா, நான் ஏதாவது சொன்னா என்ன திட்டிக்கிட்டே தலை சொரிஞ்சிட்டே போவாரு, என்ன இந்த மேடம் வேற அப்படின்னு அப்படி போவாரு. திரிய வந்து மேடம் இப்ப ஓகேவா அப்படின்னு கேட்பாரு, நல்லா இருக்கு ஸ்காண்டி அப்படின்னு சொல்வேன். அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ரெண்டாவது நம்ம டோனி, அவர் என்ன பார்த்தாலே சிரிப்பு வருது அவருக்கு. சூப்பர் கேமராமேன், இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா தான் ஒர்க்ல அவர் ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாரு, அவருக்கு தேங்க்ஸ். ராஜன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட இருந்து இந்த பயணத்தை அழகா முடிச்ச மிஸ்டர் ராஜனுக்கு என்னுடைய நன்றிகள். பாக்கியா, முத்து, நிறைய பேர் டெக்னீஷியன், இதுல வேலை செய்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக் கொள்றேன். ஸ்டண்ட் மாஸ்டர் விஜய் என்ன கேட்டாரு, மேடம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. என் பேச்ச கேட்டுட்டு அப்படியே செய்வாரு, இது போதுமா மேடம் அப்படின்னு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். செந்தமிழ் அவர்கள் என் படத்துல அவர் அட்வொகேட் இருந்தாலும் என் படத்துல நல்லா நடிச்சிருப்பாரு, அவருக்கு நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. பாக்கியா, முத்து, சவுந்தர், கிருஷ்ணன், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாக்கியா என்ன ஒரு சிஸ்டரா இருந்து, அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது பாக்கியா மாதிரி. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருக்கே தெரியும், இப்ப நான் பப்ளிக்ல அத சொல்லல, அவரே சிரிச்சுட்டாரு பாக்கியாவே. ஆனா எல்லாருக்கும் தன் பையில என்ன இருக்குதோ அத முதல் உதவி செய்வார் அவரு. அதான் நான் சொல்லுவேன், பாக்கியா உன் பையில இருக்கிறத பாத்துக்கப்பா அப்படின்னு நானு. எல்லாருக்கும் உதவி செய்வாரு, ரொம்ப தங்கமான மனுஷன். பள்ளி பருவத்துல இருந்தா அது எனக்கு தெரியாது, நல்ல உதவி செய்வாரு. இன்னும் யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. இங்க பேச்சாளரா இருந்து பேச்சு கொடுத்த ஓகே பாடலாசிரியர் சந்துரு தனிப்பட்ட நேரத்தில் நிறைய பேர் சொல்லிட்டேன். சந்துரு அவர்கள் நல்ல வரிகளை எழுதி இதுக்கு கொடுத்தாரு. 2 பேச்சாளர்கள் இங்க சூப்பரா பேசினாங்க. உங்க நேம் சம்பத்குமார், நெக்ஸ்ட் அவரு ஒரு எழுத்தாளர், அவரு ரொம்ப சூப்பரா பேசினாங்க. படம் எடுக்கிறது பெருசு இல்ல, படத்தை வந்து பாக்குறது பெருசு இல்ல, ஆனா அதனுடைய உள் கருத்தை அறிஞ்சு ஒரு தமிழை பத்தி பேசினாங்க பாத்தீங்களா, ஒரு லேடிய பத்தி பேசினாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன், இவன் தாண்டா ஆம்பளை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, தயவு செய்து பெண்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அடிமைதாங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு அடிமை. ஆண் இல்லாம எதையும் சாதிக்கவே முடியாது எந்த பெண்ணாலையும். அப்படி இருக்க சொல்ல நீங்க ஆண் மகன்கள் இல்லையா, முடியாத இந்த பெண்களை தயவு செய்து தூக்கி விடுங்க, புரியுதுங்களா. அது உங்க ஒய்ஃபா இருக்கட்டும், உங்க பொண்ணா இருக்கட்டும், உங்க தாயா இருக்கட்டும், நாங்களாம் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த உலகத்துல. உங்களை தவிர நீங்க எல்லாம் ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் என்னத்தை சாதிக்க முடியும்? வேணா கால தூக்கி விட்டுக்கலாம், நாங்க எல்லாத்தையும் நாங்க செய்துடுவோம், நான் எல்லாத்தையும் ஆண் இல்லாம ஒண்ணுமே முடியாது. சோ ஆண்களுக்கு நம்ம அடங்கி போனா, நாங்க அடங்கிருந்தாலே நீங்க பெரிய காலரை நீங்க தூக்கி விட்டுக்காதீங்க, புரியுதுங்களா. அந்த பெண்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வீட்டுல கூட ஒய்ஃப் கத்தலாம், இஷ்டத்துக்கு கத்தலாம், இது சரியில்லை அது செய்யல,
நீ இவ்வளவுதான் எல்லாம் என்னாலதான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பேசிக்கங்க. நீங்க பேசிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா பேய் கூட பெண்ணா மாறுவா அப்படின்னு என்னுடைய கருத்து. பெண்களுக்கு இந்த ஆண்கள் எல்லாருக்கும் கை கூப்பி வணங்குறேன். நாங்கெல்லாம் அடிமை தாங்க உங்களுக்கு, ஆண்களுக்கு நாங்க அடிமை தாங்க, புரியுதா? அதை நீங்க உணர்ந்து அவங்கள கொஞ்சம் தூக்கி விடுங்க. இப்போ எனக்கு இங்க வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த சபையில் இவ்வளவு நேரம் எங்களுக்காக காத்திருந்து என் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். வணக்கம். எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ ஓகேவா?